ஒரு முறையும் தவறு செய்யும் போது ஒரு குறிப்பிட்ட நபருக்காக நான் ஜெபிக்கும் போது அப்படியே ஆவியில அங்க வசனம் எங்க இருக்கு அந்த வசனம், நவம்பர் மாத வாக்குத்தத்தம், எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் எப்படி ஜெபிக்கணும்? ஆவியில ஜெபிக்கணும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிறாங்க. எப்படி ஜெபிக்கிறாங்க தெரியுமா? நியூஸை கேட்டுட்டு நியூஸையே இயேசுக்கு வாசிச்சு காமிப்பாங்க. சென்சஸை கேட்டுட்டு சென்சஸையே இயேசுக்கு என் அப்பா கணக்கில் புலி, உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் திரும்பி வரும்போது கணக்கு கேட்பாராம். உங்களை விட சரியாய் கணக்கு கேட்குற ஒரு கர்த்தர் இருக்கிறார். சென்சஸை கேட்டு சென்சஸ் படி என்ன பண்ணுவோம்? ஜெபிப்போம். நான் அந்த ஜெபத்தை எல்லாம் செய்யக்கூடாது என்றும் அதை தவறு என்றும் சொல்லவில்லை. அது ஒரு எப்படி சொல்லலாம்னா அது ஒரு இடைநிலை ஜெபம்னு சொல்லலாம். ஒரு குழந்தைய போல ஜெபிக்கிறது ஓகே, ஜெபிப்போம். ஏசப்பா அப்போ நீங்கள் என்ன கேட்டாலும் ஏசப்பா தந்திருப்பாரு. ஏசப்பா எனக்கு பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குன்னு ஞாபகம் இருக்கா? நீங்கள் கேட்ட உடனே பிரியாணி வந்திருக்கும். எப்போ? துவக்கத்தில் ஏசப்பா எனக்கு இது வேணும். எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு, ஒரு அக்கா, ஆண்டவரே நீங்கள் தான் தெய்வம், நான் 12B பஸ் வந்து எனக்கு முன்னாடி நிற்கணும் அப்படின்னு அவங்க ஜெபிச்சிருக்கிறாங்க. சர்ச்சுக்கு போயிட்டு முதல் முறை வெளியே வரும்போது. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, 12B பஸ் கரெக்டாக வந்து அவங்க முன்னாடி நின்றுச்சு. அது பஸ் ஸ்டாப் கூட கிடையாது. இயேசு ஏற்றுக்கிட்டாங்க. இன்னொரு இயேசுக்காக வாழ்கிறாங்க. துவக்கத்தில் நீங்கள் ஜெபிக்கிற 12B பஸ் வேணும், பிரியாணி வேணும், சிக்கன் வேணும், மட்டன் வேணும், காடை வேணும், கவுதாரி வேணும், எல்லாத்துக்கும் ஆண்டுவார். அடுத்து ஒரு இடைநிலைக்கு வருவீங்க பாருங்க, குழந்தை. எனக்கு குழந்தை என்ன கேட்டாலும் தருவோம். இப்போ எனக்கு வந்து ஒரு குழந்தை இருக்கான். இப்போ 2 வயசு ஆயிடுச்சு. முன்னாடி அவன் எதை கேட்டாலும் கொடுப்போம். இப்போ ஒரு 2 வயசு ஆனோட அவன் எல்லாம் கேட்கறதெல்லாம் கொடுக்கறது இல்லை. அவன் எப்போ பார்த்தாலும் சுகர் கேட்டால் கொடுக்க முடியுமா? என்ன ஆகும்? பிள்ளைக்கு உடம்பு சரி. நம்ம என்ன பண்ணுறோம் அந்த இடத்துல? இடைநிலைக்கு வரும்போது இப்போ நீங்கள் கேட்குற எல்லாத்தையும் ஆண்டவர் தரமாட்டார். சில தருவார், சில தரமாட்டார். அல்லேலூயா. ஃபாதர் அழகாக பாரு, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கே. அல்லேலூயா. அப்போ எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மைக்கு தான் செய்வார். நமக்கு அதை ஒன்று தரலையா, அது நன்மைக்கு தான். அல்லேலூயா. நம்ம கேட்காம ஒன்று கொண்டு வந்து சேர்த்துட்டாரா, நன்மைக்கு தான். ஆமென். நன்மைக்கே கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். அடுத்த ஒரு முதிர்ந்த நிலை தான் இந்த ஆவியில் ஜெபிக்கிறது. ஸ்பிரிட், ப்ரேயிங் இன் ஸ்பிரிட். அப்படியே என்னன்னா ஆவியானவருக்கு இடம் கொடுக்கறது. ஆவியானவரே எனக்கு நிறைய விஷயம் தெரியும், எனக்கு தெரியும் அந்த அக்கா எனக்கு விரோதமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி தெரியுமா? நிறைய கிறிஸ்தவர்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கு நான் சொன்னால் இது புரியும்னு நினைக்கிறேன். ஆவியில் ஜெபிக்கிறதுக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் மாம்சத்தோடு ரத்தத்தோடு தான் யுத்தம் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒரு வண்டியில் போயிட்டே இருக்கிறீங்க, எதிர்க்க ஒரு வண்டி வருது. அந்த வண்டி வந்து உங்களை முட்டிருச்சு, இடிச்சிருச்சு. உங்கள் வண்டி என்ன ஆயிடுச்சு? கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இறங்கி வந்து, வண்டி ஓட்டுற எல்லாருமே இறங்கி வந்து என்ன பண்ணுவீங்க? காரை பார்த்து, என்ன அந்த காரை பார்த்து, ஏன் வந்து என்ன முட்டுன்னு? உனக்கு ஒழுங்காக வண்டி ஓட்ட தெரியாதா? உனக்கு என்ஜின் வைக்கலையா? உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு புத்தி இருக்கான்னு யாரை பார்த்து கேட்பீங்க? காரை பார்த்து கேட்க மாட்டீங்க, காரை ஓட்டுனவரை பார்த்து தான் கேட்பீங்க. ஆமாம் தானே? இன்னைக்கு நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆன உடனே ஏன் மாமியார் கிட்ட சண்டை போடுறீங்க? மாமியார் இல்லை, ஓட்டுனது யார்? உங்களுக்கு மேலே வச்சிருக்காரே கர்த்தர், உங்கள் பாஸ், அவர் இல்லை. ஆக்சிடென்ட் பண்ணது அவரை ஓட்டுற யாரோ ஒருத்தர் பின்னாடி இருக்காங்க.